ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். கேரளாவின் வயநாடு தொகுதியில் மீண்டும் போட்டியிடும் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி வேட்புமனு தாக்கல் செய்ய காங்கிரஸ் தொண்டர்களோடு பேரணியாக செல்கிறார். அந்த காட்சிகளை முதலில் நாம் பார்க்கலாம். இது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் கண்ணா இணைகிறார். ரமேஷ் கண்ணா, பெரிய ஒரு ரோட் ஷோவை ஏற்பாடு செய்வதாக காங்கிரஸ் சொல்லியிருந்தாங்க. தற்போது பேரணியாக சென்று கொண்டிருக்கிறார்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்ய. கள சூழல் என்ன? திலகவதி, தற்போது கேரளாவில் உள்ள 20 தொகுதிகளுக்கான மக்களவைத் தேர்தல் வரும் 26ஆம் தேதி ஒரே கட்டமாக நடக்க இருக்கிறது. இதற்கான வாக்குப்பதிவு நடக்கிறது. வேட்புமனு தாக்கலின் கடைசி நாளான இன்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வயநாட்டில் போட்டியிடுவதற்காக மனு தாக்கல் செய்வதற்காக இந்த வாகன ஊர்வலத்தில் பங்கேற்றிருக்கிறார். இதில் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் மற்றும் பிரியங்கா காந்தி ஆகியோர் இடம்பெற்றிருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் புடைசூழ இந்த வாகனமானது அணிவகுத்து வருகிறது. பின்னால் வாகனங்கள், கட்சி தலைவர்கள், தொண்டர்களின் வாகனங்கள், பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் என இந்த வயநாடு முழுக்க விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்யும் ராகுல் காந்தி இந்த வயநாடு மக்களவை தொகுதியில் போட்டியிடுவது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சூழலை பார்த்தோம் என்றால், இந்தியா கூட்டணியில் பாரதிய ஜனதாவை எதிர்க்கும் இந்தியா கூட்டணியின் ஒரு லட்சியத்திற்கு எதிராக இந்த ராகுல் காந்தியை வயநாட்டில் நிறுத்துவது பொருத்தமற்ற ஒரு செயல் என்று கேரள முதல்வர் பினராயி விஜயன் தெரிவித்திருக்கிறார். கேரள மாநிலத்தில் இந்த வரும் பாராளுமன்ற தேர்தலில் ஆளும் கட்சியான இடதுசாரிகள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சிகளுக்கு இடையே கடும் போட்டி நிலவுகிறது. பாரதிய ஜனதாவும் காங்கிரசும் அந்த கேரளாவில் உள்ள அனைத்து தொகுதிகளையும் கைப்பற்றும் முனைப்பில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கும் நிலையில் ராகுல் காந்தி காங்கிரஸ் சார்பில் மனு தாக்கல் செய்ய வந்திருப்பது ஒரு குழப்பமான சர்ச்சையை ஏற்படுத்தும் விஷயமாக மாறியிருக்கிறது. ஏனென்றால் இந்த வயநாடு தொகுதியில் தற்போதைய எம்பியாக ராகுல் காந்தி இருக்கிறார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அதன் பொதுச் செயலாளர் டி ராஜாவின் மனைவி ஆனி ராஜாவும் போட்டியிடுகிறார். இந்த வயநாடு தொகுதியில் ஆனி ராஜா போட்டியிடுவதால் ராகுல் காந்தி போட்டியிடக்கூடாது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கனவே வேண்டுகோள் விடுத்திருந்தது. ஆனால் அதை ஏற்காமல் ராகுல் காந்தி வயநாடு தொகுதியில் போட்டியிட மனு தாக்கல் செய்ய இப்ப வாகனங்கள் புடைசூழ பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களின் கோஷங்களுடன், முழக்கங்களுடன் அவர் இப்ப அணிவகுத்து சென்று கொண்டிருக்கிறார். பாரதிய ஜனதாவுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை தான் முன்னெடுப்பதாக கூறும் ராகுல் காந்தி வயநாடு தொகுதியில் இடதுசாரி ஜனநாயக முன்னணிக்கு எதிராக ஏன் போட்டியிடுகிறார் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவரான ராஜா கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்த வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிடுவதற்கு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் தொடர்ந்து தங்கள் கண்டனங்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். தேசிய அளவில் இந்தியா கூட்டணி என்ற ஒரே கூட்டணியில் உள்ள இரு கட்சிகள் ஒரே தொகுதியில் தனித்தனியாக போட்டி களத்தில் இருப்பது மற்ற கட்சிகளின் மத்தியிலும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த வகையில் கடந்த தேர்தலை பார்ப்போமேயானால், அதாவது இந்த தேர்தலில் 2024 வயநாடு கேரளா தேர்தலில் இந்திய ஜனநாயக முன்னணி UDF எனப்படும் ஜனநாயக முன்னணி 16 இடங்களில் போட்டியிடுகிறது. அந்த வகையில் ராகுல் காந்தி மனு தாக்கல் என்பது அந்த ஆளும் கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணிகளுக்கு இடையே பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தும் விஷயமாக நிச்சயமாக அந்த சர்ச்சைகளுக்கு மத்தியிலும் நிறைய பிளவுகளுக்கு மத்தியிலும் கூட இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் முனைப்போடு இருக்கிறார்கள். அந்த வகையில ராகுல் காந்தி வேட்புமனு தாக்கல் செய்ய வயநாட்டில் அந்த ரோட் ஷோவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பார்க்கிறோம். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.